السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب. صدق الله العلي. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சிறப்பான இந்நிகழ்வினுடைய தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கிற பாசத்திற்குரிய தலைவர் அவர்களே, முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிற ஜமாஅத்தினுடைய பொறுப்பாளர்களே, சிறப்பான முறையிலே மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற பாசத்திற்குரிய ஆலிம் பெருமக்களே, எனக்கு பிறகு அற்புதமான கருத்தை பதிவு செய்ய இருக்கிற எங்களது கோவை மாநகர ஜமாஅத் உலமா சபையினுடைய தலைவர் முகமது அய்யூப் கவி ஹசரத் அவர்களே, எனக்கு முன்னால் அற்புதமான ஆலோசனைகளை வழங்கி அமைந்திருக்கிற எங்களது சபையினுடைய வழிகாட்டியும் கோவை அத்தார் ஜமாத் பள்ளியினுடைய தலைமை இமாம் முகமது இப்ராஹிம் பாக்கவி ஹசரத் அவர்களே, வருகை தந்திருக்கிற பல்வேறு ஜமாஅத்தினுடைய பொறுப்பாளர்களே, அன்புக்குரியவர்களே, ஒரு அற்புதமான இறை இல்லத்தினுடைய துவக்க விழாவிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த பள்ளியினுடைய இமாம் ஹசரத் அவர்கள் ஆலிம் பெருமக்களை அழைக்கிற பொழுதே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தலைப்பை கொடுத்துட்டார். எல்லாருமே ஒன்னா பேசிடக்கூடாது அப்படிங்கிறனால வேறு வேறு கருத்துக்களை எல்லாம் விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு ஆலிம்களுக்கும் ஒவ்வொரு தலைப்புகளை கொடுத்திருக்கிறார். அதில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு கொஞ்சம் டேஞ்சரான தலைப்பு தான் நினைக்கிறேன். செயலாளர் அப்படிங்கிறனால தந்தாரா என்னன்னு தெரியல. பள்ளிவாசலை இபாதத்தை கொண்டு அலங்கரிப்போம் என்று தலைப்பை தந்திருக்கிறார். பொதுவாகவே பள்ளிவாசல்கள் ஆங்காங்கே பிரமாண்டமான முறையிலே கட்டப்பட்டு வருவதை நாம் பார்க்கிறோம். அந்த பள்ளிவாசல்கள் கட்டப்படுவது தொழுகைக்காக வேண்டி, இபாதத்துகள் செய்வதற்காக வேண்டி இந்த இறை இல்லங்கள் கட்டப்படுகிறது. மஹல்லா என்பது ஒரு குறுகிய வட்டத்தில் இருக்கும். அங்கு இருக்கிற பள்ளியை பார்க்கிற பொழுது ஒரு மிகப்பெரிய அளவிலே அது தோற்றமளிக்கக்கூடிய பள்ளிகளாக இருக்கும். ஆக சமீபத்தினுடைய சூழல்கள் பள்ளிகள் ஆங்காங்கே போட்டி போட்டு பிரமாண்டமான முறையிலே கட்டப்படுகிறது. ஆனால் தொழுகைக்கு நாம் வந்து பார்க்கிற பொழுது மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை தருகிறார். பள்ளியை சுற்றி இருப்பவர்களும் கூட பள்ளிக்குள் வந்து தொழுகுவதிலே தயக்கம் காட்டுகிற ஒரு அவலம் சமூகத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இபாதத்தினுடைய விஷயத்திலே தேய்மானங்கள் நடைபெற்று வருவதை பார்க்கிறோம். பள்ளி பிரமாண்டமாக இருக்கிறது, ஆனால் பள்ளியில் தொழுகக்கூடியவர்கள் குறைவானவர்களாக இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் தொட்டு நாம் பார்க்கிறோம். பள்ளி கட்டப்படுவது என்று சொன்னால், பள்ளி உருவாக்கப்படுவது என்று சொன்னால், அந்த பள்ளியை இபாதத்தை கொண்டு அலங்கரிக்கப்பட வேண்டும். பள்ளியிலே தொழுகை நடத்தப்பட வேண்டும், பள்ளியிலே பயான்கள் நடத்தப்பட வேண்டும், பள்ளிவாசலிலே திக்ர் மஜ்லிஸ்கள் நடத்தப்பட வேண்டும், பள்ளிகளிலே நபி அவர்களுடைய ஸலவாத் மஜ்லிஸ்கள் நடத்தப்பட வேண்டும். இன்னும் பல இபாதத்துகளை கொண்டு இறை இல்லங்களை சங்கைப்படுத்துகிற பொழுதுதான் அந்த பள்ளி எதற்காக வேண்டி நாம் கட்டினோமோ அதனுடைய ஒரிஜினல் உயிரோட்டம் அந்த பள்ளிகளுக்கு ஏற்படுகிறது. பள்ளிக்கென்று சில கண்ணியம் உண்டு. மற்ற இடங்களில் இருப்பதை போன்று பள்ளியில இருந்துவிட முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக முடியாது. ஊர்களிலே இடங்களிலேயே சிறப்புக்குரிய இடம் எது என்று கேட்டால் இறை இல்லம் தான் சிறப்புக்குரிய இடம். மற்ற இடங்களில் பேசுவதை போன்று பள்ளியில் இருந்து
முடியாது, மற்ற இடங்களில் அமர்வதை போன்று பள்ளியில் அமர முடியாது, மற்ற இடங்களில் பார்ப்பதை போன்று பள்ளியினுடைய பார்வையிலும் சிந்தனையிலும் எல்லா விஷயங்களிலும் பள்ளி என்று வருகிற பொழுது வித்தியாசம் இருக்கிறது. அந்த வித்தியாசை பள்ளிக்கு கொடுக்க வேண்டிய அந்த கண்ணியத்தை நாம் கொடுக்க வேண்டும். பள்ளியிலே அமர்ந்து வெளியிலே இருப்பதை போன்ற வீண் பேச்சை பள்ளியிலே இருந்து நாம் பேசிவிட்டால் 30 ஆண்டுகளுடைய நன்மை அழிக்கப்பட்டு விடுகிறது என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பள்ளியிலே அமர்ந்து கொண்டு தப்பான பேச்சுகளை பேசுகிற பொழுது நன்மை பாழடைந்து விடுகிறது. நமக்கெல்லாம் தெரியும், பள்ளிக்குள் யாராவது பழைய காலத்திலே சஹாபாக்களுடைய வரலாறுகளை நாம் படித்திருப்போம். யாராவது ஓரத்திலே உறங்கிக் கொண்டிருந்தாலும் கூட அவர்களை எழுப்புகிற பொழுது சிறு சிறு கற்களை தட்டி விட்டு எழுப்புவார்கள். ஏன் தெரியுமா? பள்ளிக்குள் சப்தம் வந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி. ஆனால் இன்றைக்கு பள்ளிகளுடைய நிலைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? வெளியில் இருக்கிற சப்தத்தை போன்று பள்ளியில இருக்கிறது. இன்றைக்கு நிறைய வீடியோக்களை நாம் கையில வைத்திருக்கிறோம், பேஸ்புக் வைத்திருக்கிறோம், வாட்ஸ்அப் வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு பள்ளிகளுடைய நிலைகள் வருவதை பார்க்கிற பொழுது மிகப்பெரிய வேதனையாக இருக்கிறது. ஜும்மா முடிந்த உடனேயே வெளியிலே கடை வீதியிலே சண்டை போடுவதை போன்று பள்ளிக்குள் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள், பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறார்கள், அசிங்கமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள், ஆயுதங்களை பயன்படுத்துகிறார்கள். அல்லாஹ்வின் மீது கொஞ்சம் கூட அச்சமில்லாத ஒரு சூழல் இன்றைக்கு பள்ளிவாசலுடைய நிலைப்பாடுகள் போய் கொண்டிருக்கிறது. பாசத்திற்குரிய அன்பு பெருமக்களே, இந்த நேரத்தில் நாம் பதிவு செய்த என்னவென்று சொன்னால், பள்ளியை கட்டுகிறோம், பள்ளியை அலங்கரிக்கிறோம், பள்ளியை பிரமாண்டமான முறையில அதை உருவாக்குகிறோம். அந்த பள்ளியிலே இபாதத்தை கொண்டு அலங்கரிப்போம், நல்ல காரியங்களை கொண்டு அலங்கரிப்போம், நல்ல செயல்களை கொண்டு அலங்கரிப்போம், நல்ல பேச்சுக்களை கொண்டு அலங்கரிப்போம், நல்ல காரியங்களை நடத்தி இந்த பள்ளிகளை நாம் அலங்கரிக்க வேண்டும். அதை மட்டுமே இந்த நேரத்திலே சொல்லி, கண்ணியத்திற்குரிய அன்பு பெருமக்களே, ஹஜ்ரத் அவர்கள் சொல்லியதை போன்று நமக்கெல்லாம் தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே பள்ளிவாசல் என்பது பல்கலைக்கழகங்களாக இருந்தது. பல்வேறு திட்டங்கள் தீட்டுகிற சமூகத்திற்கு தேவையான விஷயங்கள் நடைபெறுகிற ஒரு இடமாக இருந்தது. அது போன்ற ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கல்வியிலே, மார்க்க கல்வியிலும் உலக கல்வியிலும் நமது மஹல்லாவில் இருக்கக்கூடிய மக்கள் நல்ல நிலைக்கு மக்களை உருவாக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு நிலையை ஏற்படுத்தி அதற்குண்டான முயற்சிகளை நிர்வாக பெருமக்கள் எடுத்து நம்ம ஊர்களில், நம்ம மஹல்லாக்களில் நம்முடைய சந்தாதாரிகள் யாரெல்லாம் படித்திருக்கிறார்கள், யாரெல்லாம் ஓதி இருக்கிறார்கள், தீனுடைய தொடர்பு யாரிடத்தில் இருக்கிறது, எல்லா கணக்குகளையும் எடுத்து அவரிடத்தில் தனிப்பட்ட முறையிலே பேசி ஒரு தீனை சார்ந்திருக்கிற ஒரு மஹல்லாவாக இந்த மஹல்லாவை உருவாக்க வேண்டிய கடமை, கடப்பாடு நிர்வாகத்திற்கு இருக்கிறது. அதை செய்து எதிர்கால பிள்ளைகள் இன்றைக்கு எப்படி போய்க் கொண்டிருக்கிறார்கள், போதைக்கு எப்படி அடிமையாகிக் கொண்டிருக்கிறார்கள், தப்பான விஷயங்களுக்கு எப்படி போய்க் கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் நமக்கு தெரியும். அதையெல்லாம் கணக்கில் எடுத்து அந்த பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக உருவாவதற்கு ஜமாத்துகளும் இருக்கிற பொறுப்பாளர்கள் அத்தனை பேர்களும் ஒன்றிணைந்து ஒரு நல்ல மாற்றத்தை மஹல்லாவிலே கொண்டு வருவதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு நிகழ்வு நடைபெறுகிற இடமாக இந்த இடத்தை ஆக்கி எல்லா மக்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டான மஹல்லாவாக இந்த மஹல்லா உருவாகி வருவதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக என்று கூறி, வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி வார்த்தைகளை முடிவுக்கு கொண்டு வருகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.